பதை பதைக்கும் காட்சிகள், உறைய வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்டம் உதகையில் தனியார் நிறுவன கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் 6 பெண்கள் பரிதாபமாக பலியாகினர். தடுப்புச் சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்ட போது கழிப்பிட கட்டடம் இடிந்து பெண்கள் பலியான கோர சம்பவம் அனைவரையும் பதற வைக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள லவ்டேல் பகுதியில் தேயிலை எஸ்டேட் ஒன்றில் புதிய கட்டடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. கட்டடம் கட்டும் பணி நடைபெற்ற இடத்துக்கு அருகே பயன்படுத்தப்படாத பொது கழிப்பிடம் இருந்தது. இதை கருத்தில் கொண்டு பொது கழிப்பிடத்தை ஒட்டி தடுப்புச் சுவர் கட்டும் பணி நடைபெற்றது. பெண்கள் உள்ளிட்ட 10 பேர் தடுப்புச் சுவர் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். தடுப்புச் சுவர் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போது எதிர்பாராத விதமாக பொது கழிப்பிட கட்டடம் பெண் தொழிலாளர்கள் மீது சரிந்து விழுந்ததில் 8க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி புதைந்தனர். தொழிலாளர்களின் அலறல் சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு 6 பெண்களை சடலமாக மீட்டனர். 35 வயதான சங்கீதா, 30 வயதான ஷக்கீலா, 36 வயதான பாக்கியா, 35 வயதான உமா, 36 வயதான முத்துலட்சுமி, 38 வயதான ராதா ஆகிய 6 பெண்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயத்துடன் மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஆகியோர் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கோர சம்பவம் தொடர்பாக B1 போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் பயன்பாடில்லாத பொது கழிவறையை அகற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பிய பொதுமக்கள், கழிவறையை முன்பே அகற்றியிருந்தால் தற்போது 6 உயிர்கள் பறிபோய் இருக்காது என குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்திநகர் பகுதியில் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத பொதுமக்கள் மேலும் மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். இதனால் காந்திநகர் பகுதியே பரபரப்புக்குள்ளானது. இதனிடையே நீலகிரி உதகை அருகே லவ்டேல் பகுதியில் கட்டுமான பணியின் போது பழைய கழிப்பிடம் இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக கட்டிட உரிமையாளர் பிரிஜோ, ஜேக்கப், மேத்யூ உள்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லவ்டேல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்டிட உரிமையாளர் பிரிஜோ, ஒப்பந்ததாரர் ஜாகீர் அகமது மற்றும் கட்டிட பொறியாளர் என 3 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 12:30 மணி அளவில் ஊட்டி தாலுக்கு உட்பட்ட காந்திநகர் அப்படின்ற பகுதியில் ஒரு தனிநபர் வீடு கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வீடு கட்டும் பொழுது மண் கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. அவங்க மேனுவல் தான் ஒர்க் பண்ணாங்க, ஜேசிபியோ இல்லை வேறு எந்த மிஷினருமே இல்லை. பட் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மண் சரிஞ்சிச்சு. அந்த ஆக்டிவிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மண் சரிவு ஏற்படும் பொழுது ஒரு 10 பேர் அதுக்கடியில் புதஞ்சிட்டாங்க. அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இமீடியட்டாக நடைபெற்று நம்ம ஃபயர் சர்வீஸ் வந்து இமீடியட்டாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அது பண்ணி முடித்த பிறகு அந்த கீழே எடுக்கும்போது ஒரு 6 பேர் வந்து துரதிர்ஷ்டவசமாக இறந்து போயிட்டாங்க. அது 6 பெண்கள் தான். அவங்க எல்லாருக்கும் அது இல்லாமல் ஒரு 4 ஆண்கள் வந்து உள்ளே மாட்டியிருந்தாங்க. அவங்களையும் வந்துட்டு இப்போ நம்ம கொண்டு போய் ஊட்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த தகவல் இமீடியட்டாக ஹானரபிள் சிஎம்மோட நாலேஜுக்கு போயிட்டு ஹானரபிள் சிஎம் வந்துட்டு இமீடியட்டாக 2 லட்சம் பர் டிசீஸ்ட் பர்சன், இறந்தவங்களுக்கு தலா 2 லட்சமும், சிகிச்சை பெற்றிருக்கிறவங்களுக்கு 50,000 கொடுத்துருக்காங்க, தலா 50,000 கொடுத்துருக்காங்க as of now. இப்போ அந்த பில்டிங் என்ன இருக்குது அப்படின்ட்டு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்குது. போலீஸ் தரப்புலேருந்து அந்த அக்யூஸ்ட் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே செக்யூர் பண்ணிட்டாங்க. பட் பில்டிங் டீவியேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்கொயரி பேஸ் பண்ணி என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை எடுத்துருவாங்க. தேங்க்யூ. கைது நடவடிக்கை ஏதாவது இருக்குங்களா? செக்யூர் பண்ணியிருக்காங்க. மேடம், அந்த பில்டிங் முறையான அனுமதி வாங்கியிருக்காங்களா மாவட்ட நிர்வாகம்? அதுதான், அது என்கொயரி நடந்துட்டுருக்கு. அதாவது அனுமதி வாங்கியிருக்காங்களா, டீவியேஷன் இருக்கா இல்லையா, தப்பாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்கொயரி நடந்துட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்தோடனே அந்த நடவடிக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க வந்து ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இல்லை,
என்கிட்ட அவங்க வந்து எந்த இதுவும் சொல்லலைங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்ல. அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருப்போம். வரலைங்க. அவங்களோட வெர்ஷன் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இல்லை 3 மாதம்னு சொல்ல. என்கிட்ட அவங்க பேசும்போது நான் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடியோ 9 மாதத்துக்கு முன்னாடியோ வந்து இது சொன்னோன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஒன்றுமே நம்மக்கிட்ட இல்லை. 3 மாதம் என்கிட்ட இன்னும் வந்து அவங்க சொல்லலை. பட் இப்படி ஒன்று அது சொல்கிறோம் சொல்ல. ரெண்டாவது இப்படி ஒன்று நடந்திருந்து நம்மளோட பார்வைக்கு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருக்கோம்.